பேராசை வேண்டுமா? ஒரு அழகான குளத்துக்கரையில் வெள்ளை கொக்கு ஒன்று தன் ஒற்றை காலை தூக்கியபடி நின்றிருந்தது. அதன் உள்ளத்தில் மட்டும் ஏனோ தெரியவில்லை கவலை. நமக்கோ வயதாகிவிட்டது. இனியும் குளம் குளமாக சென்று தவமிருந்து மீன் பிடித்து தின்று உயிர் வாழ முடியாது. அதனால் நாம் இதற்கு உடனடியாக ஒரு வழி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். என்ன செய்யலாம்? திடீரென கொக்கின் மனதில் வஞ்சக எண்ணம் குடிக்கொண்டது. சிறிது நேரம் கழித்து முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு மிகவும் கவலையில் ஆழ்ந்திருப்பது போல காணப்பட்டது. அங்கு வந்த நண்டு ஒன்று கொக்கின் முகத்தை பார்த்து, அக்கா, நீ ஏன் வருத்தமா இருக்க? நான் என்னத்தா சொல்ல, உன்னையும் உன்னோட நண்பர்கள் மீன் கூட்டத்தையும் நினைச்சாதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. என்னக்கா சொல்ற? எங்களுக்காக நீ எதுக்கு வேதனை பண்ணணும்? என்ன தம்பி இப்படி கேக்குற? நீ வேற அன்பா பாசமா அக்கான்னு கூப்பிடுற. உன்னோட பாசத்துல பாதியாவது எனக்கு இருக்காதா? விவரமா சொல்லுக்கா. தம்பி, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சொல்றேன் கேளு. இந்த வருஷம் நம்ம ஊருக்கு மழையே கிடையாதாம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குளம் வறண்டு காஞ்சு போயிடுமா. அப்புறம் நீயும் மீன்களும் செத்து மடிய வேண்டியதுதானா? ஐயோ, இப்ப என்னக்கா செய்யறது? அதுக்குதான் ஒரு நல்ல யோசனையை கண்டுபிடிச்சேன். சொன்னா நீங்க எல்லாரும் கேப்பீங்களோ மாட்டீங்களோ தெரியல. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? நீ என்ன சொன்னாலும் கேக்குறோம். ஒண்ணுமில்ல, பக்கத்துல ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. அங்க நிறைய தண்ணி இருக்கு, வத்தாது. உங்க எல்லாரையும் நானே அங்க கொண்டு போய் பத்திரமா விடலாமேன்னு யோசிச்சேன். நல்ல யோசனை தான். இப்பவே போய் மீன் கிட்டையும் அவங்க குட்டிங்க கிட்டையும் சொல்லி மொத்தமா கூட்டிட்டு வரேன். விஷயத்த சொல்லு, தப்பு இல்ல. ஆனா மொத்தமா வேணாம். ஒரு நாளைக்கு பெரிய மீனா இருந்தா 2, சின்ன மீனா இருந்தா 4, அது போதும். அவ்வளவுதான் என்னால தின்ன முடியும். ஆமா ஆமா, உன்னாலையும் சுமக்க முடியணும் இல்லையா? சரிக்கா, நான் வரேன். அப்போ எப்ப இருந்து எங்களை கூட்டிட்டு போற? நாளைக்கே என் வேலையை தொடங்கிடுறேனே. மறுநாள் முதல் தினமும் தன்னால் முடிந்த அளவு மீன்களை தன் கூரிய நீண்ட மூக்கால் குத்தி எடுத்து சென்று வழியில் ஒரு பெரிய பாறையில் போட்டு சுவைத்து சாப்பிட்டு விட்டு நண்டுகளுக்கும் மீன்களுக்கும் நன்மை செய்வது போலவும் பலனை எதிர்பாராமல் உழைப்பது போலவும் நடித்தது. நாள்தோறும் மீன் உணவே ருசித்து பழகிய கொக்குக்கு இந்த நண்டை ஏமாற்றி அடித்து தின்றால் என்ன என்று தோன்றியது. அதன்படி நண்டை அழைத்தது. நண்டும் கொக்கின் முதுகில் ஏறிக்கொண்டது. கொக்கு பறந்தது. கொக்கின் முதுகில் பயணம் செய்த நண்டின் கண்களுக்கு வழியில் ஒரு பாறை முழுதும் மீனின் முட்கள் இருப்பதை பார்த்ததும் மனம் திக்கென்றது. அட சூழ்ச்சிக்கார கொக்கே, உன் பேச்ச நம்பி இத்தனை மீன் நண்பர்களை இழந்து விட்டேனே. என்னை இப்படிதான் உணவாக்கிடுவியோ என்று நினைத்தது. அது நம்மளை கொண்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி நாம அதன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்த நண்டு சற்றும் எதிர்பாராத நேரம் பார்த்து கொக்கின் கழுத்தை தன் கூரான கைகளால் குத்தி கொக்கை மண்ணில் சாய்த்தது. பிறகு தன் பழைய இடத்திற்கே சென்று நடந்ததை கூறியது. பேராசை பெருநஷ்டம் என்பது போல மீனுக்கும் நண்டுக்கும் ஆசைப்பட்ட கொக்கு தானும் இறக்க நேரிட்டது. அதனால் அளவோடு ஆசைப்பட்டால் வளமோடு வாழலாம் இல்லையா குழந்தைகளா? இங்கே நிச்சயம் ஏதாவது ஒரு மிருகம் இருக்க வேண்டும். வெளியே சென்ற மிருகம் நான் இருப்பது அறியாமல் உள்ளே வரும். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி, நன்றியுள்ள நாய்க்குட்டி. பாத்தியா, நம்ம கதை இன்னியோடு முடிய போகுது. என்ன பண்ண போறீங்க?